வணக்கம். உலகமே ஒரு பெரிய யுத்தத்தை எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நேரத்துல திடீர்னு ஒரு மாற்றம். அப்படி என்னதான் நடந்துச்சு? வாங்க, இந்த ஹார்முஸ் போர் நிறுத்தத்தோட முழு கதையும் விரிவா பார்க்கலாம். 10 வெறும் ஒரு நம்பர் தானே நினைக்கிறீங்களா? இல்லவே இல்ல. இப்போ உலகத்தோட அரசியல் சூழல்ல இந்த ஒரு நம்பருக்கு தான் அவ்வளவு சக்தி. அது ஏன் அப்படிங்கறத நீங்களே பாருங்க. திடீர்னு ஒரு அறிவிப்பு வருது, ஹார்முஸ் ஜலசந்தி திறக்கப்பட்டது. அவ்வளவுதான். பல நாளா இருந்த அந்த இறுக்கமான சூழல், அந்த பயம், அந்த பதட்டம் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு. சரி, அந்த 10ங்கிற நம்பருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அதுதாங்க விஷயமே. இந்த அமைதி ஒரு 10 நாளைக்கு மட்டும்தான். ஆமா, இது ஒரு 10 டே பீஸ். அதாவது ஒரு பெரிய சர்வதேச சண்டையே வர்ற மாதிரி இருந்த நிலைமையில திடீர்னு பிரேக் போட்ட மாதிரி ஒரு போர் நிறுத்தம் யாருமே எதிர்பார்க்கல. அதனாலேயே இப்போ ஏகப்பட்ட கேள்விகள் எழுந்திருக்கு. ஆனா ஒரு நிமிஷம், அமைதி அமைதின்னு சொல்றோமே, எதிலிருந்து அமைதி? இந்த நிம்மதி எவ்ளோ பெருசுன்னு புரியணும்னா முதல்ல அங்க இருந்த ரிஸ்க் எவ்ளோ பெருசுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். வாங்க கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போலாம். இந்த போர் நிறுத்தத்துக்கு முன்னாடி அந்த கலை எப்படி இருந்தது? ஒரு மோதலோட விளிம்புல உலகம் நின்னுட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்த நிலைமையை யோசிச்சு பாருங்க. ஈரான் கூட போர் வருமோங்கிற பயம் உச்சகட்டத்துல இருந்துச்சு. ஒரு ராணுவ முற்றுகை, முக்கியமான கடல் வழிகள் எல்லாம் க்ளோஸ். இதனால உலகத்துக்கே பெட்ரோல் டீசல் சப்ளை பாதிக்கப்படுற ஒரு அபாயகரமான சூழல். அப்போ இந்த ஹார்முஸ் ஜலசந்தி அப்படி என்ன ஸ்பெஷல்? இது உலக பொருளாதாரத்தோட ஒரு முக்கியமான நரம்பு மாதிரி. உலகத்துல கப்பல்ல போற பெரும்பாலான கச்சா எண்ணெய் இந்த சின்ன வழியாதான் போகணும். இந்த இடத்தை யாராவது பிளாக் பண்ணா மொத்த உலகத்தோட எக்கானமியும் ஸ்தம்பிச்சு போயிடும். அப்படி ஒரு பயங்கரமான நிலைமையில இருந்து நம்மள காப்பாத்துனது யாரு? இந்த ஒப்பந்தத்துக்கு பின்னாடி யார் யார் இருக்கா? வாங்க இந்த தீமை பத்தி பார்க்கலாம். இங்க பாருங்க, இது ஏதோ ஒரு நாடு ரெண்டு நாடு செஞ்ச விஷயம் இல்ல. ஒரு பக்கம் ஈரான், இன்னொரு பக்கம் அமெரிக்கா, அவங்களுக்கு சப்போர்ட்டா யூகே, பிரான்ஸ் மாதிரி மேற்கத்திய நாடுகள், கூடவே சவுதி அரேபியா, பாகிஸ்தான் மாதிரி அந்த பகுதியில் இருக்கிற பெரிய நாடுகளும் இதுல இறங்கியிருக்காங்க. இது ஒரு செஸ்கே மாதிரி ரொம்ப சிக்கலான ஒரு டிப்ளமேட்டிக் மூவ். இவ்ளோ பெரிய பேச்சுவார்த்தையோட ஒரே ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? அந்த முக்கியமான கடல் வழியில கப்பல்கள் எந்த தடையும் இல்லாம சுதந்திரமா போயிட்டு வரணும், அவ்வளவுதான். ஃப்ரீ நேவிகேஷன், அதை உறுதி செய்யறது தான் இந்த ஒப்பந்தத்தோட மையப்புள்ளி. சரி, இது அந்த பகுதியில நடந்த ஒரு ஒப்பந்தம் தானே. இதனால உலகத்துக்கே என்ன பாதிப்பு நீங்க கேட்கலாம். அங்கதான் விஷயமே இருக்கு. இதோட தாக்கம் குளோபல் லெவல்ல இருக்கும். இந்த டீலுக்கு முன்னாடி அப்புறம் இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க. எங்க ராணுவ முற்றுகை, போர் அபாயம்னு பயந்துட்டு இருந்தோமோ, அங்க இப்ப கப்பல்கள் சுதந்திரமா போகுது. பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருக்கு. முக்கியமான விஷயம், கச்சா எண்ணெய் சப்ளை திரும்பவும் நார்மலா இருக்கு. பாருங்க, இந்த ஹார்முஸ் ஜலசந்தியில ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட அது அப்படியே பரவு உலக பொருளாதாரத்தையே ஆட்டி பாக்கும். முக்கியமா பெட்ரோல் விலையிலிருந்து நம்ம அன்றாட வாழ்க்கை வரைக்கும் எல்லாமே பாதிக்கும். அதனாலதான் இந்த போர் நிறுத்தம் உலகத்துக்கே ஒரு பெரிய நிம்மதியை கொடுத்திருக்கு. ஓகே, எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஆனா இங்க ஒரு பெரிய ஆனால் இருக்கு. இந்த அமைதி தற்காலிகமானது. அந்த 10 நாள் முடிஞ்சதும் அடுத்து என்ன? இனிமே நடக்க வேண்டியது என்னங்கிறதுக்கு ஒரு சிம்பிள் ரோட் மேப் இருக்கு. முதல்ல இந்த 10 நாள் போர் நிறுத்தத்தை எல்லாரும் மதிக்கணும். 2வது, இந்த கேப்ல அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தணும். 3வது, ஒரு நிரந்தரமான தீர்வை கண்டுபிடிக்கணும். ஆமா, இது ஒரு தொடக்கம்தான், முடிவில்ல. மேலும் பேச்சுவார்த்தை, இந்த வார்த்தைகளை கவனிங்க. இதுல என்ன தெரியுது? இன்னும் எதுவுமே முடியல. அடுத்து நடக்க போற பேச்சுவார்த்தை சக்சஸ் ஆகுறத பொறுத்து தான் எல்லாமே இருக்கு. ஒரு விதத்துல பார்த்தா நிலைமை இன்னும் கிரிட்டிக்கலா தான் இருக்கு. நம்ம எல்லார்கிட்டயும் இப்போ ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு. இது நிஜமாவே அமைதிக்கான ஒரு பாதையா, இல்ல ஒரு பெரிய புயலுக்கு முன்னாடி வர்ற அமைதியா? இந்த 10 நாள் ஒரு புது அத்தியாயத்தை தொடங்குமா, இல்ல வெறும் ஒரு இடைவேளை தானா? உங்க பதில நீங்களே யோசிச்சு பாருங்க.